சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் அவர்கள் டிவிடி செட்டை வெளியிட கேட்டுக்கொள்கிறோம். இந்த விசிடி சுவாமி விவேகானந்தோடைய வாழ்க்கையை பொருத்தியது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீகிருஷ்ண சுவாமி அசோசியேட்ஸ் இதை 52 டெலி எபிசோட்ஸில் ஃபுல் 1 இயர் 2014 2013 to 2014 அதை பொதிகையில் இது வெளியிட்டார். இது ரொம்ப பாப்புலர் சீரீஸாக இருந்ததுன்னு அவருக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குது. சென்னை ஆடியன்ஸ்லேயும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரேங்கிங் கிடச்சிருக்குது. பொதுவான தமிழ்நாடு ஆடியன்ஸ்லேயும் அதுக்கு ஃபஸ்ட் ரேங்கிங் கிடச்சிருக்குது. ரொம்ப அருமையாக வந்து இந்த சீரீஸு எல்லாத்துக்காட்டிலும் இதோட சிறப்பு என்னன்னா அது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக சரித்திரை நோக்கத்தினால ரொம்ப பர்ஃபெக்டான சீரியல். அது மாதிரி எந்த விதத்தில் நீங்கள் சரித்திர நோக்கில் எந்த டிஃபெக்டும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு குறைவற்ற அழகான சீரியல். இந்த அருமையான அந்த ஒரு சீரியலில் கிருஷ்ணசுவாமி டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் அவருடைய தர்மபத்னி மோகனா அவர்களும் இந்த பக்கத்தில் இருக்கா. ஸோ இவர் 2 பேரும் சேர்ந்து அவருடைய 2 பேர் டாக்டர்ஸு மற்றும் எல்லாருமே கலந்து ரொம்ப அருமையாக ஷார்ட் நோட்டீஸில் என்ன சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு நமக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது. இப்படி ஒரு டெலி சீரியல் வந்தால் சாதாரணமான மக்களுக்கு கூட விவேகானந்தரை பற்றி நல்லா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுக்காக அவரை நாம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கல்கத்தாவில் அப்போ டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தா. அவன் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் கிருஷ்ணசுவாமி கிட்ட சொன்னேன், பாருங்கள் இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் இதெல்லாம் முடியறதுக்கு வருஷங்கட்டில் ஆகிடும். இந்த 4 வருஷம் செலிப்ரேஷனுக்காக நம்ம குறிப்பாக வச்சுருக்கோம். அந்த 4 வருஷம் கடந்து போயிட்டோம். அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹீ டுக் அப் தி சேலஞ்ச். எடுத்துட்டு அவ்வளோ குயிக்காக அவர் அருமையாக செஞ்சுருக்காரு. 9 விசிடியில் ஒரு சீரீஸு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அபவுட் 18 ஹவர்ஸு அதை பார்த்தங்களேன்னா உங்களுக்கு முழுக்க சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையை பற்றி முக்கியமான எல்லா சம்பவங்களும் நீங்கள் பார்க்க முடியும். 2003ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள், அதாவது 12 வருடங்களுக்கு முன்னால் சுமார், நான் சுவாமி ஆத்மஸ்தானந்தாஜி மகாராஜ் அவர்களை தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன் பல நாட்கள் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாகவோ அல்லது தொலைக்காட்சி தொடராகவோ தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை மிகவும் இருந்தது. அந்த ஆவலை பூர்த்தி செய்ய அப்பொழுது எங்களிடம் எந்த திட்டமும் இல்லை. அவர் ஏதோ ஒரு வினாடி யோசனை செய்துவிட்டு, உன்னால் முடியும், ஆனால் 10 வருஷம் ஆகும் என்று சொன்னார். அந்த 10 வருடங்களுக்கு பிறகு அதற்கும் தொடர்பே இல்லாமல் நான் வந்து எங்கள் குருநாதர் அவரிடம் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது, இதற்கு உங்கள் அருள் வேண்டும் என்று கேட்டதும் உடனேயே அவரே சொன்னது போல, இது யாராரோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் திட்டப்பலகையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள், நீ உடனே ஆரம்பித்து செய்து விடலாம் என்று கூறினார். அதற்கு பிறகு மும்முரமாக அதற்காக வேலைகளை துவக்கினோம். அவர் சொன்னது போல 52 வாரங்கள் அது வெளிவந்தது. மாயாவதி ஆசிரமத்துக்கு சென்று, இமயமலையில் மாயாவதி ஆசிரமம், அங்கே சுவாமி விவேகானந்தர் தங்கி இருக்கிறார். அந்த ஆசிரமத்தில் சென்று படம் எடுக்க சென்றோம். மோகனாவும் நானும் சென்றோம். அங்கு சுவாமி போதசாரானந்த மகாராஜ் அவர்கள் எங்களுக்கு ஆசி கூறினார். எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் அங்கு படம் எடுப்பதற்கு. அதுபோல வேலூர் மடத்திற்கு சென்றோம். கீதாவும் நானும் வேலூர் மடத்திற்கு சென்றோம் படம் எடுக்க. அங்கே நாங்கள் கோவிலுக்குள்ளே போய்
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கோவில் இருக்கிறது. அங்கே உள்ளே படம் எடுக்க எங்களுக்கு அனுமதித்தார்கள். பிறகு நான் தட்சிணேஸ்வர் காளி கோவிலில் சென்று படம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். கர்ப்ப கிரகத்தையும் சேர்த்து ஒரு இடம் எழுதி கொடுத்தேன். அந்த மேனேஜர் பார்த்து சிரிச்சார். இது என்ன நீங்கள் ரியலிஸ்டிக்காக கேட்குறீங்களா, கர்ப்ப கிரகத்தையும் சேர்த்து கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன், நீங்கள் கொடுக்குறாரா இல்லையாங்கிறது அவருடைய உங்கள் ட்ரஸ்டியோடைய பொறுப்பு அப்படின்னு. என்ன சார் இது ஆச்சரியம், உங்களுக்கு கர்ப்ப கிரகத்திலேயே ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக அங்கே சினிமா கேமராவையே உள்ளே விடாத இடங்கள், டிவி கேமராவே உள்ளே போகாத இடங்கள், அங்கெல்லாம் எங்களுக்கு இடம் கிடைச்சிது. அது எங்களுக்காக கிடைச்சது நான் சொல்ல முடியாது, அவருக்காக கிடைச்சது, அவளுக்காக கிடைச்சது. என்னுடைய மகள் கீதா கிருஷ்ணராஜ் இதை டைரக்ட் பண்ணியிருக்கா. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய மனைவி டாக்டர் மோகனா தனிநபராகவே நின்று தான் சமாளிச்சிருக்கா. என்னுடைய மூத்த மகள் லதா has performed as Sister Nivedita and taken the blessings of Swamiji.